ஹலோ ஆல் வெல்கம் டு டெக்கோ டாக். இன்னைக்கு நம்ம வந்து சிங்கிள் நம்பர் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் எம்டி அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்டும் வந்து ட்வைஸ் அக்கர் ஆயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து ட்வைஸ் அக்கர் ஆயிருக்கு. ஆனால் இந்த 1 வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ எக்ஸப்ட் ஒரே ஒரு நம்பரை தவிர மிச்ச நம்பர்ஸ் எல்லாம் ட்வைஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் வந்து ட்வைஸ் அக்கர் ஆயிருக்கா 1 2க்கு. இங்கே 2வும் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அக்கர் ஆயிருக்கு. பட் ஆனால் 4 மட்டும் எனக்கு சிங்கிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிங்கிளாக இருக்க நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அவுட்புட்டில் வரணும். ஸோ யூ மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் அ சொல்யூஷன் வித் லீனியர் ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்லேயே சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன்ல எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் ஏன் இந்த ப்ராப்ளம்க்கு எடுக்கலாம் அப்படின்னா நம்ம சப்போஸ் நான் இப்போ வந்து 2க்கு எக்ஸ்ஆர் எடுக்கிறேன். 2 எக்ஸ்ஆர் 2 இதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ 2ஓட பைனரி ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 0 0 1 0 இல்லையா? நம்ம பிட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த 8421 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 2 வந்து அங்கே மட்டும் எனக்கு வந்து 1 வரும். 1ல் மித்த பொசிஷன்ஸ் எல்லாம் 0 வரும். ஸோ 0 0 1 0 எக்ஸ்ஆர் 0 0 1 0 பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போது ரெண்டு பிட்ஸும் எனக்கு சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு 0 தான் வரும். அப்போ 0 0 0 ஆகிடும். அதே மாதிரி 0 எக்ஸ்ஆர் 0 திரும்பவும் 0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 எக்ஸ்ஆர் 1 1 1ங்கும் போது அதுவும் சேம் பிட்ஸாக இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு 0 தான் வரும். டிஃப்ரெண்ட் பிட்ஸாக இருந்துச்சுன்னா தான் 1 வரும். அப்போ 0 0ங்கும்போது 0. ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 0. ஸோ நம்ம வந்து சேம் நம்பருக்கு நம்ம எக்ஸ்ஆர் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ஆர் 2ங்கும் போது எனக்கு 0 ஆகிடும். அப்போ திரும்பவும் 0 எக்ஸ்ஆர் 1 0 எக்ஸ்ஆர் 1 பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 0 எக்ஸ்ஆர் 1 பண்ணோன்னா அதே 1 தானே வரும். ஏன்னா 0க்கு வந்து 0 0 0 எக்ஸ்ஆர் 1க்கு வந்து 0 0 0 1 அப்படிங்கும்போது எனக்கு திரும்ப எனக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். 0 0 1. ஓகே. ஸோ எனக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து 1 வந்துடும். இதே லாஜிக் தான் எனக்கு 4 1 2 1 2லையும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக இருக்க டிஜிட்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா ட்வைஸ் அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டூப்ளிகேட்டாக இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகிடும். யூனிக்காக இருக்கிறது மட்டும் எனக்கு லாஸ்ட்டில் ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதனால நம்ம வந்து இன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இனிஷியலாக எனக்கு ரிசல்ட்டில் வந்து 0 வச்சுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், இந்த நம்ஸ் அரே இருக்கு இல்லையா, இதை நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஃபார் int num in num. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ரிசல்ட் கூட எதை எக்ஸ்ஆர் பண்ணுறோம், எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு நம். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் எக்ஸ்ஆர் நம்மன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ரிசல்ட்டில் என்ன வரும், ரிசல்ட் எக்ஸ்ஆர் நம் பண்ணும்போது எனக்கு 0 இருக்கும். 0 எக்ஸ்ஆர் நம் ஃபஸ்ட்டு எனக்கு சப்போஸ் 4 வருதுன்னா 0 எக்ஸ்ஆர் 4 வருமா, 4 வந்து எனக்கு ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு 1 கூட எக்ஸ்ஆர் ஆகும். இப்போ 4 எக்ஸ்ஆர் 1 ஆகும். ஸோ இதே மாதிரி எனக்கு கண்டினியூஸாக நடக்கும்போது எனக்கு யூனிக்காக இருக்கிறது மட்டும் எனக்கு ரிட்ரீவ் ஆகிட்டு டூப்ளிகேட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இது முடிச்சதும் எனக்கு ரிசல்ட்டில் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, இங்கே நம்ஸ். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். ஓகே. ஸோ 61 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.